அந்த அளவுக்கு கொடுப்படை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறார். நம்ம 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்க்கும்பொழுது அந்த விருத்தி 7ஆம் இடம் என்று சொன்னாலே களத்திரம், அந்த களத்திரம் விருத்தி அடையக்கூடிய காலம் வருது. பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த மேஷராசிக்காரங்க திருமண வாய்ப்புகள் தேடி வந்தும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உடனுக்குடன் திருமண ஏற்பாடுகள் நடந்து முடியும். கவலை கொள்ள தேவையில்லை. இனிமேல் கவலைப்படணும் அவசியமே இல்லை. தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்த வண்ணம் இருக்கும். எந்த தடையும் இல்லாமல் நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்பை கொடுக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம் திருமண பந்தம் உறவுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக அதுக்குள்ளே செட் பண்ணிவிடுவாங்க. முக்கியமாக தாயாருக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முதல்ல விலகிறதுக்கான வாய்ப்பு. அவங்க விட்டு விலகியிருந்தால் இல்லை உடலில் அவங்களுக்கு ஏற்பட்டு இந்த பிணி இருந்தால் அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நம்மளுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய நன்மை இடத்துல இருக்கார். அதனால் தொந்தரவு கிடையாது. இப்போதைக்கு புதனும் ஆட்சி பெற்று காணப்படுது. பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுன்ற காலம். கம்யூனிகேஷன்லாம் இப்போ கிடைத்து கொண்டே இருக்கும். நம் வாழ்விலும் இதை மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். வீடு சார்ந்த விஷயத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கான காலங்கள் உகந்த காலமாக அமையும். இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. உன்னதமான காலமாக இந்த மேஷராசிக்கு ஜூலை மாதம் இருக்கும். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்காரு. சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல புதன், குரு, சூரியன். 4ஆம் இடம் யாரும் இல்லை. 5ஆம் இடத்துல தான் செவ்வாய் கேது பகவானும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான். இந்த கிரகங்கள் நிலைமையை வைத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சுபம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பாக. ஏன்னா 5ஆம் அதிபதி கொஞ்சம் கோபம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் அமரும்போது நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன், கோபம் இதெல்லாம் சாதாரணமாக வர்றதுதான். சிம்மத்தில் அமரக்கூடிய நெருப்பு ராசியில் அமரும் பொழுது ராசிநாதனோட கோபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம். அது விடுபட்டு வெளியே வர்ற வரைக்கும் அந்த கோபதாபங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது பிடிவாத குணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதந்து தோன்றிட்டுருக்கும். இந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்த நாட்கள்லேருந்து அந்த கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். அதை குறைக்க என்னென்ன வழிதோ அதை நம்ம ஃபைல் பண்ணணும். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் இடம்பெயர்ந்து இப்போது மேஷராசி, அதாவது மேஷராசிலிருந்து இடம்பெயர்ந்து சுக்கிரம் ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். ராசிநாதனே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதிபதி ஆட்சி பெறுவது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்ததும் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு மனிதனுக்கு பராக்கிரமத்தை கொடுக்கும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை தரும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறும். ஓரளவுக்கு மனசுக்கு தாந்தத்தை கொடுக்கும். செய்யலாம், எதையும் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை முதல்ல ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தான் தேவை. அந்த தன்னம்பிக்கை வருகின்ற காலங்களாக இந்த காலம் இருக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான், அதாவது 17 தேதியிலிருந்து இடம்பெயர்ந்து கடகத்துக்கு போயிடும். ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து, அதாவது மிதுனத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து கடகத்துக்கு செல்வார். இதுக்கு நடுவில் புதன் பகவானும் வக்கரம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும். அதுவும் இல்லாமல் சனி பகவான் 12ஆம் இடத்துலையும், அதாவது மனம் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். லைட்டாக நம்மளுக்கு மன சங்கடத்தை கொடுத்துட்ருப்பார். ராகு பகவான் அந்த அளவுக்கு கொடுப்படை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறார். நம்ம 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்க்கும்பொழுது அந்த விருத்தி 7ஆம் இடம் என்று சொன்னாலே களத்திரம், அந்த களத்திரம் விருத்தி அடையக்கூடிய காலம் வருது. பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த மேஷராசிக்காரங்க திருமண வாய்ப்புகள் தேடி வந்தும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உடனுக்குடன் திருமண ஏற்பாடுகள் நடந்து முடியும். கவலை கொள்ள தேவையில்லை. இனிமேல் கவலைப்படணும் அவசியமே இல்லை. தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்த வண்ணம் இருக்கும். எந்த தடையும் இல்லாமல் நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்பை கொடுக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம் திருமண பந்தம் உறவுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக அதுக்குள்ளே செட் பண்ணிவிடுவாங்க. என்ன சாமி ஆடி மாதம் வருது நம்மளுக்கு, அதுலேயும் சேர்த்து நல்ல காலத்தை பெருத்து எழுதணும். முதல்ல தேதி எழுதணும். ஆவணி மாதம் வரப்போதில்லவா, இப்போ அதுக்கு செய்தால் தானே, பிள்ளையார் சொல்லி போட்டால் தானே அந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியில் திருமணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அந்த மாதிரி கொடுப்பனை இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் நடைபெறும். அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் அந்த தைரியம் வீரியத்துக்கு குறையிருக்காது. சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலே அந்த தைரிய வீரியம், குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம். குலதெய்வ அருளாக நம்மளுக்கு கெட்டுறதுக்கான வாய்ப்பு, குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்.
முன்னதாக இருந்து வந்த பிரச்சனை, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடிக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அது 4ஆம் இடத்துல செல்லும் பொழுது அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் என்னங்க அது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் இந்த 4ஆம் இடத்துல சூரியன் செல்லும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மூதாதையர் சொத்துக்களாகட்டும், நம்ம சொத்தாகட்டும், தாயார் வழி சொத்துக்களாகட்டும், அதிலிருந்து பிரச்சனை தீரும். முக்கியமாக தாயாருக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முதல்ல விலகிறதுக்கான வாய்ப்பு, அவங்க விட்டு விலகியிருந்தால் இல்லை உடலில் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிணி இருந்தால் அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நம்மளுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய நன்மை இடத்துல இருக்கார், அதனால் தொந்தரவு கிடையாது. இப்போதைக்கு புதனும் ஆட்சி பெற்று காணப்படுது. பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுன்ற காலம், கம்யூனிகேஷன்லாம் இப்போ கிடைத்து கொண்டே இருக்கும். நம் வாழ்விலும் இதை மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். வீடு சார்ந்த விஷயத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கான காலங்கள் உகந்த காலமாக அமையும். இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. உன்னதமான காலமாக இந்த மேஷ ராசிக்கு ஜூலை மாதம் இருக்கும். சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறதால ஒன்றும் மனம் சஞ்சலப்படும். மனசுக்கு தேவையான வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் தொந்தரவு என்பது, நோய் தொந்தரவு என்பது கொடுத்து கொண்டே இருக்கும். நம் வாழ்வில் தொடர்ச்சியாக வெற்றிகள் காண வேண்டும் என்றால் அந்த சூரிய பகவானுடைய அருளும், சுக்கிர பகவானுடைய அருள், குரு பகவானுடைய அருளும் கண்டிப்பாக தேவை. இப்போது செவ்வாய் பகவானோட அருளும் சேர்ந்து இருப்பதால் பயப்பட தேவையில்லை. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறும். நம் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிளவுகள், கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது சுமூகமாக மாறக்கூடிய தன்மை மேஷராசிக்கு அமையப்போகுது. 2 பேருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சுவாமி, ரொம்ப ஒரே வீட்டில் தாங்கிறாங்க, சரியான முறையில் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடத்துல செல்லுகின்ற சூரிய பகவானுடைய அமைப்பாலும் பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். நம்ம குடும்பத்திலையும் சரி, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி பெரிய முன்னேற்றத்தை தருவதாக இந்த மேஷராசிக்கு ஜூலை மாதம் அமையப்போகுது. குறிப்பிட்ட தேதி ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நிறைய இடமாற்றங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய விஷயங்களில் மாற்றிக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. ஒரு 17 தேதிக்கு அப்புறம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைந்தபட்ச முதலீட்டில் தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு லாபம் இல்லைன்றவங்களும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல நிம்மதி தருகின்ற அமைப்பாக மாறும். இந்த லாட்டரி, இந்த சமாச்சாரம்லாம் எதுவுமே செட் ஆகாது. ஏன்னா சனி பகவான் 7.5 சனி தொடங்கிட்டார். நம்ம 7.5 சனி தொடங்கிட்டாலே அந்த சமாச்சாரம்லாம் விட்டுடணும். தேவையில்லாத விஷயத்தை நாம் தொடவே கூடாது. சூதாட்டம், இதை மாதிரி விஷயங்கள், இல்லீகல் உறவு, இதெல்லாம் கட் பண்ணி, ஏன்னா நம்ம 10 பேருக்கு ஸ்டடியில் காவல் நிலையத்தில் எப்படி இருப்போமோ 10 பேர் போலீஸ் தாங்கி அமைப்பில் நம்ம இருக்க, தவறு செய்தால் உடனுக்குடன் தண்டனை தருகின்ற காலமாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். அதாவது மனசுக்கு இதமான இறைவனுடைய பாடல்களை கேட்கறதும், முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் கேட்கறதும், கந்த புராணத்தை கேட்கறது, கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதன் மூலிமா நம் வாழ்வில் தொடர்ச்சியாக வருகின்ற தடைகள் விலகி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.